வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தைப்பூசம் பற்றி பேசலாம். தமிழர்களுக்கு ரொம்பவே முக்கியமான திருநாள் இது. ஆனால் ஏன் இதை கொண்டாடுறோம்னு தெரியுமா? முதல்ல முருகன் கதையை பார்க்கலாம். சூரபத்மன் ஒரு கொடூர அரக்கன். அவனுடைய தந்தை சோமன் தேவர்களின் குலத்தைச் சேர்ந்தவன். ஆனால் சூரபத்மன் தேவர்களை வென்று உலகத்தை ஆள விரும்பினான். அவன் தேவர்களை துன்புறுத்தினான், அவர்களின் நாட்டை கொள்ளையடித்தான். சூரபத்மனின் கொடுமைகளைக் கண்ட பார்வதி தேவி அவனுக்கு எதிராக போரிட ஒரு மகனை பெற்றெடுக்க முடிவு செய்தாள். பார்வதி தேவி தவம் செய்து முருகனை பெற்றெடுத்தாள். முருகன் சிவபெருமானின் சக்தியையும் பார்வதி தேவியின் அறிவையும் பெற்றிருந்தான். அவன் தெய்வ குணமும் மனித குணமும் கொண்டிருந்தான். முருகன் வளர்ந்து வரும்போது அவனுக்கு வேல் என்ற சக்தி ஆயுதத்தை சிவபெருமான் கொடுத்தார். வேல் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை எதிர்கொள்ள எந்த ஒரு அரக்கனும் முடியாது. முருகன் வளர்ந்ததும் சூரபத்மனுக்கு எதிராக போருக்கு சென்றான். இருவரும் பல வருடங்கள் போரிட்டனர். இறுதியில் முருகன் சூரபத்மனை வென்று அவனுடைய தலையை கொய்தான். வேல் என்பது நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான போராட்டத்தை குறிக்கிறது. நன்மை எப்போதும் தீமையை வென்று நியாயத்தை நிலைநாட்டும் என்பதை வேல் உணர்த்துகிறது. முருகன் சூரபத்மனை வென்றதை நினைவுகூரும் வகையில் தைப்பூச விழா கொண்டாடப்படுகிறது. பக்தி ஒளிவிடும் நாள் தைப்பூசம் பக்திக்கும் ரொம்பவே முக்கியமானது. முருகனுக்கு நன்றி சொல்லவும் அவரது அருளை வேண்டிடவும் இந்த நாள் சிறந்த சந்தர்ப்பம். பக்தர்கள் காவடி எடுத்து அலகு குத்தி உபவாசம் இருந்து தங்கள் பக்தியை வெளிப்படுத்துறாங்க. வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கும் நல்லதுக்கெல்லாம் நன்றி சொல்லவும் தைப்பூசம் ஒரு வாய்ப்பு. இதுதான் தைப்பூசம்.